ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம், த தேர்ட் எபிசல் ஆஃப் ஜான், 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை யாருக்கு இவர் எழுதுகிறார், யாருக்காக இவர் ஜெபம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கும்போது 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. இந்த இடத்துல தன்னை ஒரு மூப்பன், எல்டர் என்று சொல்றார். த எல்டர் டு த பிலவட் காயஸ், காயுவுக்கு. தன்னை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்போஸ்தலன் என்றோம். அவர் பெரிய அப்போஸ்தலன், கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தவர், கிறிஸ்துவோடு இருந்தவர், மகிமை அடைந்த கிறிஸ்துவை தரிசித்தவர். அப்படிப்பட்ட மகிமையான ஊழியங்களை நிறைவேற்றின இந்த யோவான் தன்னை ஒரு மூப்பன் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது ஒன்றும் இல்லாத ஆளுங்கள்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்ன்றாங்க, பிஷப்னு சொல்கிறாங்க, கார்டினல் என்று சொல்கிறாங்க, ரெவரண்ட் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் யோவானுக்கு எவ்வளோ தாழ்மை பாருங்கள். தன்னை ஒரு மூப்பன் என்று இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாரு. யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாரு? காயுவுக்கு, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயு, கைஸ் எழுதுகிறதாவது. இந்த இடத்துல அந்த காயுக்கு எதனால் எழுதுகிறாரா? சத்தியத்தின்படி நேசிக்கிறார். அதாவது அவருடைய ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப். ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். சொல்லிட்டு 2ஆம் வசனம் சொல்கிறாரு, பிரியமானவனே, பிலவட். அவ்வளோ நேசிக்கிறார் இந்த காயுவை, அவ்வளவு நேசிக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Beloved, I pray that you may prosper in all things and be in health, just as your soul prospers. இவருக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. அவர் கொஞ்சம் சுகவீனமான மனிதன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் பலமுள்ளவராக இருந்தார். எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோய்ந்து போகவில்லை. இன்றைக்கி சிலருக்கு சரீரத்தில் ஏதாச்சும் பலவீனம் வந்துச்சுன்னா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோய்ந்து போயிடுறாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க, ஆவிக்குரிய ஜீவித்தையே விட்டுடுறாங்க. ஜெபிக்கிறதில்ல, வேதம் வாசிக்கிறதில்ல, ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு தொடர்பில் இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா கர்த்தரை விட்டே விலகி போயிடுறாங்க. காரணம் என்னென்னா சரீரத்தின் பலவீனங்கள். அப்போது நம்மளுடைய ஆத்துமா எந்த அளவுக்கு முக்கியமோ சரீரமும் முக்கியமானது. சரீரம் இருந்தால் தான் நம்மளால் அந்த சரீரத்தில் ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியும். அப்போ சரீரத்தையும் பார்த்து கொள்ளணும். அப்போ சரீர சுகத்தையும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் பாருங்கள், நீதிமானுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஆண்டவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறார். அப்போ நம்ம ஜெபிக்கணும். சிலர் தங்கள் சரீரத்தை குறித்து கவலையற்றவர்களாகிற, சரீரம் என்னன்னா ஆயிட்டு போகுது, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன், அப்படி இல்லை. சரீரம் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை நம்ம பாதுகாக்கணும், அந்த ஆலயத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த இடத்துல இந்த காயு பார்க்கும்போது அவருடைய ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருந்தது. You may prosper in all things and be in health just as your soul prospers. அவருடைய உள்ளான மனிதனிலே அவர் பலனாய் இருந்தார். ஆனால் சரீரத்திலே அவர் பலமுள்ளவராக இல்லை. அப்போது இங்கே யோவான் கருசனை உடையவராக சரீரத்திலும் நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதாய் இந்த இடத்துல ஜெபம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த காயு நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணம். எப்படி முன் உதாரணம் அப்படின்னு பார்க்கும்போது,
இவர் எவ்வளோ சரீரத்தில் அவருக்கு ஏல்மெண்ட்ஸ்லாம் இருந்தாலும், பலவீனங்கள்லாம் இருந்தாலும், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்கிறார். அப்போது யோவானிடத்தில் நியூஸ் போகுது. சகோதரர்கள் போய் சொல்கிறாங்க, அந்த சபைக்கு நாங்கள் போனோம், அந்த இடத்துல இந்த சபையில் காயு பார்த்திங்கன்னா சரீரத்தில் பலவீனம் உள்ளவராக இருந்தாலும் அவர் சத்தியத்திலே நடந்து கொள்கிறார். சத்தியத்தில் நடந்து, அவருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த பலவீனமும் வரல, ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே சாட்சி கொடுக்குறாங்க. அந்த சாட்சியை கேட்ட பொழுது யோவான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார் என்று பார்க்கணும். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷனிலே நாம் பலனடைய வேண்டும். பின்பு நம்முடைய சரீரமும் வாழ வேண்டும். முதலாவது ஆத்மா. வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ப்ரையாரிட்டி எதுக்கு? நம்மளுடைய சோல், நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆத்துமம் வாழ்வதற்காக நாம் வாழ வேண்டும். ரெண்டாவது பார்க்கும்போது நம்முடைய சரீரமும் முக்கியமானது. ஆனால் முதல்ல ப்ரையாரிட்டி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இன்னர் மேன், நம்மளுடைய உள்ளான மனுஷன் வாழ வேண்டும். அதான் சொல்கிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்க்கும்போது சரீரத்தில் மாத்திரம் நல்லா வாழ்கிறாங்க, சரீரத்தில் நல்லா சுகமாக இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, செல்வ செருக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஆத்துமா பார்த்திங்கன்னா அது பாழடைந்து போயிருக்குது. அந்த ஆத்துமா பார்த்திங்கன்னா மரித்து போன நிலையில் இருக்குது. ஆவியிலே மரித்து போன கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. முதல்ல நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். உள்ளான மனுஷனிலே நாம் பலனாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னதாக நம்முடைய சரீரம், அதுவும் முக்கியமானது. அதையும் தேவன் ஆசீர்வதித்து, ஒருவேளை சுகமில்லாமல் பலவீனத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் சரீர பலத்தையும் தந்தருளி பலவீனங்களை மாற்றி சுகவீனங்களை அகற்றி கர்த்தர் சர்வாங்க சுகத்தை தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டிய பிரயாசம் என்னென்னா, முதலாவது உங்களுடைய ஆத்துமா வாழ வேண்டும். அதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. சரீரத்தில் பலவீனம், எனக்கு தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, முழங்கால் வலி, அந்த வலி, இந்த வலின்னு சொல்லிட்டு நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சோர்ந்து போனவர்களாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற காரியங்கள், கர்த்தரோடு நடக்கிற அனுபவங்கள், சத்தியத்தில் நடக்கிற அனுபவத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது சரீரம் ஆண்டவர் நிச்சயமாக அந்த சரீரத்துக்கும் ஆண்டவர் உதவி செய்து அந்த சரீரமும் வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்தல் முடியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழிநடத்தி காரும். தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.